السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وصف نفسه برحمتين، رحمة امتنانية فائلة منفجرة من الحضرة الرحمانية، ورحمة وجوبية نزلية نازلة من الحضرة الرحيمية، والصلاة والسلام على سيدنا محمد مظهر اللتم صلى الله عليه وآله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاخلعن عليك إنك بالوادي المقدس إلى آخر الآية. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: موتوا قبل أن تموتوا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள் மீதிலும், சதிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஏனைய நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள், குதுபுமார்கள் அனைவர்கள் மீதிலும், அவுலியாக்களின் அரசர் கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், இந்த நிகழ்வின் தளத்தின் நாயகர் அல் ஆரிஃபு பில்லாஹ் சங்கைக்குரிய மகான் ஷேக் இஸ்மாயில் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக இந்த நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய ஆத்மீக நண்பர், சூஃபிச ஆன்மீக பேரவையின் கௌரவ தலைவர் டாக்டர் அல் ஹாஃபில் அப்துல்லா நூரி ஹல்ரத் அவர்களே, இந்நிகழ்வுகளை நெறிப்படுத்தி இதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர், ஆலிம் பெருந்தகை சிராஜ் நஜாஹி காதிரி அவர்களே, பல உலமாக்களின் அறிவு தந்தையாய் இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தென்னிந்திய பேரறிஞர் கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் ஜவாஹிர் ஹுசைன் ஆலிம் மன்பை ஹஜரத் அவர்களே, மற்றும் இங்கிருக்கின்ற எல்லா உலமாக்களையும் மொத்தமாக விழித்து பல இடங்களில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆத்மீக உறவுகளையும் விழித்து இந்த பிராந்தியத்திலே இதற்காக தம்மை இரவு பகலாய் தியாகித்திருக்கின்ற இந்த ஊர், இதை சூழ இருக்கின்ற எல்லா ஊர்களில் இருந்தும் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் விழித்து அல்லாஹுவின் அருள் பெற்ற ஆரிகாமம் என்கின்ற இந்த மண்ணிலே இன்றைய கந்தூரி பெருவிழாவிலே உங்களோடு சில வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் என்பது மதத்தின் பேரால் சடத்துவவாதங்கள் உலகத்திலே விதைக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் ஒவ்வொரு காரண காரியங்களுக்கும் ஆழமான அர்த்தங்களையும் ஆன்மீக காரணங்களையும் கொண்டதான மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவ ரீதியாகவும், விஞ்ஞான ரீதியாகவும், வரலாறு ரீதியாகவும், வாழ்வியல் ரீதியாகவும் இந்த இஸ்லாம் மார்க்கம்
உலகில் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக இந்த மார்க்கத்தை ஒரு குறிப்பிட்ட சாரார்தான் உலகத்திலே விசுவாசம் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களை முஸ்லிம்கள் என்று தனியான அடையாளத்தில் பேசப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய விழுமியங்களும் வாழ்வியல் முறைகளும் எல்லா மதத்தவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் பல் துலக்க வேண்டும், பாதணி அணிய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. எல்லா மக்களும் மத வேறுபாடுகளுக்கு அப்பால் அவைகளை ஏற்று நடைமுறைப்படுத்தித்தான் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்குமான மிக பிரதான வேறுபாடு ஆன்மீக ரீதியாக இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு இருக்கின்ற உடன்பாடும் முரண்பாடும் தான் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆன்மீக ரீதியாக இஸ்லாத்தில் இருக்கின்ற விடயங்களில் உடன்பாடு காணுகின்றவர்களை மூமின்கள் என்றும், முரண்பாடு காண்கின்றவர்களை ஈமான் அற்றவர்கள் என்றும் அழகாக நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ள முடியும். இங்கு இருக்கின்ற பிரச்சனை ஏனோ அல்லது யாரால் இஸ்லாம் காலத்துக்கு காலமாக ஏனைய மதங்களைப் போல ஒரு சடவாத மதமாக மாற்றப்பட வேண்டும் என்று கனவு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இஸ்லாத்தில் இருக்கின்ற உயிரோட்டம் என்கின்ற ஆன்மீக பகுதியை இல்லாமலாக்கிவிட்டால் வெறும் சடவாத இஸ்லாத்தினால் இந்த உலகில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் எதையும் அடைய முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தெளிவாகவே சொன்னார்கள். நோன்பாளிகளில் பலர் வெறுமனே பசித்திருப்பது, தாகித்திருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த பலனும் கிடைப்பதில்லை என்று சொன்னார்கள். தொழுகையாளிகளில் பலர் அவர்கள் வெறுமனே குனிவதும் எழுவதும் தவிர அவர்களுக்கு வேறு எந்த பலன்களும் கிடைக்கப் போவதில்லை என்று சொன்னார்கள். ஏனென்றால் அந்த தொழுகையிலும் நோன்பிலும் ஆன்மீகம் இருக்காது. ஆன்மீகம் என்பது இல்லாத இஸ்லாம் வெறும் சடவாத இஸ்லாமாகவே இருக்கும். சொல்லுவார்கள், தொழுகையினால் நெற்றியில் ஏற்படுகின்ற அந்த கருப்பு நிறத்தினால், தடயத்தினால் ஒருவனை சொர்க்கவாதி என்றோ அல்லது அல்லாவின் பொருத்தம் பெற்றவன் என்றோ தீர்மானிக்க முடியும் என்றால், இன்று உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய சொர்க்கவாதியாக ஒரு விவசாயி தான் இருக்க முடியும். ஏன்? அவன் ஹலாலாக சம்பாதிப்பதற்காக மண்வெட்டியை தன் கரத்தில் பிடித்து அவன் அந்த மண்ணிலே உழுது அவன் தன்னுடைய முயற்சியை பயன்படுத்தியதன் அடையாளமாக ஒரு தொழுகையாளியின் நெற்றியில் இருக்கின்ற அடையாளத்தை விட தாளமான, ஆழமான, அழியாத வடு அவனுடைய கரங்களிலே இருக்கும். ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், இந்த காலத்திலே ஒரு சூஃபி யார் என்றால், ஒரு சூஃபியாக ஒருவனை அடையாளம் காண வேண்டும் என்றால் அவனுடைய சம்பாத்தியத்திலே ஹலாலான சம்பாத்தியம் இருக்கின்றதா என்று பாருங்கள் என்று சொல்கிறார். மக்கள் ஒரு அறிஞரிடத்திலே சென்று கேட்டார்கள், எங்களுக்கு ஜுஹுது, இந்த உலகில் பற்றற்ற வாழ்வு, துறவரம் சம்பந்தமாக ஒரு நூலை எழுதி தாருங்கள் என்று கேட்டார்கள். சரி, சென்று வாருங்கள், எழுதி வைக்கிறேன் என்று விட்டு அந்த அறிஞர் ஒரு நூலை எழுதுகின்றார். அவர்கள் மீண்டும் வருகின்ற பொழுது அந்த நூலை கையிலே கொடுத்தார். அந்த நூலுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கஸ்புல் ஹலால். ஹலாலான சம்பாத்தியத்தை ஒருவன் உருவாக்கிக் கொள்வது எப்படி என்று இருந்தது. அந்த சீடர்கள் கேட்டார்கள், இமாமே,
உங்களிடத்திலே நாங்கள் ஜுஹுதை பற்றி அல்லவா நூல் எழுதி கேட்டோம், துறவி வாழ்வை பற்றி அல்லவா கேட்டோம், நீங்கள் ஹலாலான சம்பாத்தியை பற்றி எழுதி இருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது அந்த ஞானி சொன்னார், இந்த காலத்திலே ஹலாலான சம்பாத்தியத்தில் ஒருவன் இருப்பதுதான் மிகப்பெரிய துறவரம் என்று அந்த அறிஞர் பதில் சொன்னார்கள். எனவே அல்லாவை அறியாத, அல்லாவை உணராத, அல்லாவிலே தன்னை மாய்த்துக் கொள்ளாத ஒரு தொழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு பெருமானம் இருக்கும் என்றிருந்தால், அதற்கு கூலி சொர்க்கம் தான் என்று இருக்கும் என்றிருந்தால், அப்படியான தொழுகையாளியின் நெற்றியில் இருக்கின்ற அந்த அடையாளத்தை விட ஒரு விவசாயியின் ஹலாலான சம்பாத்தியத்தில் அவருடைய கையில் இருக்கின்ற அந்த தழும்புகள் மிக பெருமானமானது. அவர்தான் முதலில் சொர்க்கம் செல்ல வேண்டும். ஏன் இன்று உலகத்தில் எத்தனையோ சட்டவிரோத தொழில்களும் கனகதியிலே சம்பாத்தியத்தை ஒரு செல்வந்தராய் மாறுவதற்கான வழிகளும் இருந்து, அதையெல்லாம் விட நான் ஒரு ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு ஒரு விவசாயி தன்னுடைய தொழிலை மேற்கொள்கின்றான் என்றால் நிச்சயமாக அவன்தான் இவனை விட சிறந்த மனிதனாக இருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, வெற்றி இஸ்லாத்திற்கு அல்லாஹ்விடத்திலே எந்த மதிப்பும் கிடையாது. ஆன்மீகம் இல்லாத வணக்கம், ஆன்மீகம் இல்லாத மார்க்கம், ஆன்மீகம் இல்லாத சமயம் இறந்த உடலுக்கு சமனானது என்பதை எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உலகத்தை வியக்க வைத்த ஆன்மீகத்தை தந்த இஸ்லாத்திலே எம்மையும் முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற இன்றைய உலகில் பலர் ஆன்மீகத்தையும் ஆன்மீகவாதிகளையும் ஒரு பிழையான அடையாளங்களாக அடையாளப்படுத்துவதற்கு முற்படுகின்றார்கள். அந்த வரிசையில் தான் இறைநேசர்களான அவுலியாக்கள். இந்த இடத்திலே ஒருவேளை தூரத்தில் இருந்து கொண்டு உலமாக்களும் இந்த விடயத்தை கேட்க கூடும் என்பதற்காக சொல்கிறேன். ஹக்கை மறைத்து பாத்திலை விளம்பரம் செய்கின்ற உலமாக்கள் அதிகரித்த காரணத்தினால் தான் இன்று இஸ்லாம் இந்த அளவுக்கு கேள்விக்குட்படுத்தப்பட்ட ஒரு கேலி பொருளாக மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? இன்று உலமாக்களுக்கு தேவை என்னவென்றால், ஏதாவது ஒரு நிறுவனங்கள் எங்களுக்கு சம்பளம் ஊதியம் தருகிறது என்றால் அந்த நிறுவனங்களுக்கு ஏற்றாற்போல் இஸ்லாத்தை நாங்கள் பேச வேண்டும். அவ்வளவுதான். ஒரு சூஃபி, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு இறைநேசர், ஒரு அவுலியா ஆன்மாவின் நிலைகளை பற்றி ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை பற்றி கேள்வி கேட்பதற்கு திராணியற்ற சில நிறுவன உலமாக்கள் இன்று மருத்துவ உலகம் சொல்லுகின்ற தகவல்களுக்கெல்லாம் குர்ஆன் வசனங்களை எடுத்து சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து ஒரு கொரோனா என்ற ஒரு வைரஸ் உருவாக்கப்பட்டு விட்டால், கொரோனா இஸ்லாத்திலே முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஒரு வைரஸ் என்பதை நிறுவுவதற்காக குர்ஆன் வசனத்தை தேடுகிறார்கள். இன்னும் ஒரு புதிய எக்ஸ் அல்லது ஒய் என்று ஒரு வைரஸ் உலகத்திலே பரப்பப்படுகிறது என்றால் இவர்கள் முந்தி அடித்துக் கொண்டு உடனடியாக அது குர்ஆனிலே முன்கூட்டியே சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்று நிறுவுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். வைரசுக்கு குர்ஆன் ஆயத்தை தேட முடிந்த இவர்களால் 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய வர்த்தக மையங்கள் 110 மாடிகளை கொண்ட அந்த மையம் தகர்க்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு குர்ஆனின் பக்கங்களாக புரட்டி 110 மாடிக்கு அது விமான தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று முன்னறிவித்தல் எங்காவது இருக்கின்றதா என்று ஒவ்வொரு பக்கமாக குர்ஆனை இந்த உலமாக்கள் தேடினார்கள். கடைசியாக எடுத்தார்கள் சூரத்து தௌபா 9ஆம் அத்தியாயம் 110வது வசனம். அங்கே அவர்களின் கட்டடம் இடிந்து விழும் நிலைக்காது என்று அல்லாஹ் சொன்ன ஒரு ஆயத்தை தேடி எடுத்து உடனடியாக அமெரிக்க வர்த்தக மையத்துக்கும் பின் லாடன் என்று சந்தேகிக்கப்படுகின்ற அந்த தாக்குதலுக்கும் ஆதாரம் கொடுத்தார்கள் உலமாக்கள்.
சூரத்து தௌபா 9ஆம் அத்தியாயம். எனவே செப்டம்பர் மாதம் 9. முதல்ல செப்டம்பர் மாதம் இஸ்லாத்தில் இருக்காண்டதே பிரச்சனை. செப்டம்பர் இஸ்லாத்தில் இருக்காண்டு பார்க்கல வேணும். இந்த ஆயத்து தேடின ஆலிமுகள் என்ன தேடினான்? 9ஆம் அத்தியாயம் சூரத்து தௌபா செப்டம்பர் மாதம் சூரத்து தௌபாவை போன்றது. உடனே ஆதாரம் 110 மாடிகள். 110வது வசனம் என்ன சொல்கிறது என்று உடனடியாக பார்த்தார்கள். உடனடியாக பத்துவா, ரெடிமேட் பத்துவாவை அடித்து வெளியிட்டார்கள். 110வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய கட்டடம் நிலைக்காது என்று சொல்கிறான். எனவே இதான் அது என்று முடித்துட்டார்கள். அதுல பெரிய பகுதி என்னவென்றால், இஸ்லாமியர்களை கூறு போட்டு பிரிப்பதற்காக அன்றிருந்த வஹாபிச முன்னோடிகளால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் லிராருடைய பில்டிங்கை பற்றி சொன்ன வசனம் தான் அது. அதை பார்க்கலாம். கூஃபாவுல மதீனாவுல குபா மஸ்ஜித், அது தக்வாவின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னிலையில் அவர்களும் சில கற்களை எடுத்துக் கொடுக்க கட்டிய ஒரு பள்ளிவாசல் குபா மஸ்ஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட அந்த குபா மஸ்ஜிதை பற்றி சொன்னார்கள். யார் ஒருவர் இந்த குபா மஸ்ஜிதிலே 2 ரக்காத்துக்கள் தொழுகிறாரோ அவர் ஒரு உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு நிகரானவர் என்று சொன்னார்கள் குபா மஸ்ஜிதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு புனிதமிக்க பள்ளிவாசல். அந்த பள்ளியிலிருந்து சில நயவஞ்சகர்கள் வேறு ஒரு பள்ளியை கட்டி அந்த பள்ளிவாசலுக்கு திறப்பு விழாவின் அதிதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவர்களையே அழைத்த பொழுது அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினார். நாயகமே யா ரசூலல்லாஹ், நயவஞ்சகர்கள் சமூகத்தை பிரிப்பதற்காக கட்டிய அந்த பள்ளிக்கு நீங்கள் சென்று தொழ வேண்டாம், அங்கே நீங்கள் நின்று தொழ வேண்டாம், செல்ல வேண்டாம், அந்த கட்டடம் நிலைக்காது என்று அல்லாஹ் சொன்ன ஆயத்தை பின் லாடன் என்று சந்தேகிக்கப்படுகின்ற அந்த 110 மாடி தாக்குதலுக்கு ஆதாரமாக தேட முடிந்த உலமாக்களால் ரசூலுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சொன்ன ஒரு தத்துவத்தை அல் ஆரிஃபு பில்லாஹ் ஷேக் இஸ்மாயில் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்ன அல்லது காட்டிய ஒரு வழியை, தத்துவத்தை இது நிச்சயம் குர்ஆனில் இருக்க முடியும், இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஏன் தேட முடியவில்லை என்பதுதான் இங்கே கேள்வி. கொரோனா வைரஸுக்கு குர்ஆன் இருக்கிறது, அது இன்னும் வந்த பிதுஅத்தான ஒரு வைரஸ். கொரோனா இந்த சுன்னத்தான வைரஸா? சுன்னத்தான வைரஸ் என்றா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரத்தோட அப்பிருந்து புள்ள குட்டி வெத்து பேர பிள்ளையா இன்றைக்கு 14 நூற்றாண்டு கடந்து அந்த வைரஸ் வந்திருக்கோம். கொரோனா வைரஸ் ஒரு பிதுஅத் இல்லையா? இந்த சுன்னா பிதா பேசுறவர்களுடைய கருத்தின் படி நாங்க இந்த பிதுஅத்தை சொல்ல வரல. அந்த பிதுஅத்தான வைரஸுக்கு குர்ஆனுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று தேட முடியும் என்றால், அந்த பிதுஅத்தான வைரஸுக்கு ஹதீஸை தேட முடியும் என்றால், அல்லாஹ்வை அறிந்து மெய்நிலை கண்ட ஞானியா இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரியார்களுடைய வார்த்தைகளுக்கு ஏன் குர்ஆனிலும் ஹதீஸிலும் விளக்கம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க இவர்களால் முடியவில்லை? ഖതമல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் ரிஷாவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நயவஞ்சகர்களின் இதயங்களிலும் அவர்களுடைய செவிகளிலும் அவர்களுடைய பார்வைகளிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களுக்கு கெட்டதை தவிர வேறு எதுவும் கண்களுக்கு தெரியாது. லௌகீகத்தை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கண்களுக்கு தெரியாது. ஆனால் சூஃபிசம் என்பது அதுவல்ல. சூஃபிசம் என்பது ஒரு பெரியார் வெறும் வார்த்தைகளை அல்ல, குர்ஆனை அவர் தன்னிலே சுமந்து அல்லாஹ்வை உணர்ந்து அதிலே தன்னை மாய்த்து ஹக்கை தரிசித்த பின்னால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் தான் சூஃபிசமும் சூஃபியாக்களும். அவர்கள் பலவிதமான மக்கள் இருந்தார்கள். அல்லாஹுவை முழுமையாக உணர்ந்தவர்கள் இருந்தார்கள். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலும் இருந்தார்கள். சூஃபிசம் என்பது அதுதான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை வழிமுறையில் ஒரு முஸ்லிமால் முழுமையாக வாழ முடியாது. ஏலும் என்றால் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே ஓதி வந்த திக்ருகளும் துஆக்களும் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் அதை ஒரு முழுமையான தொகுப்பாக அதுக்கார் என்ற கிரந்தம் ஒரு அழகான நூலை தந்திருப்பார்கள். ஒரு முஸ்லிம் அதை விரித்து வைத்து ஓத வேண்டும் என்றால் அவன் 24 மணித்தியாலும் ஒரு நாளைய திக்ரை ஓத முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய அன்றாட வாழ்வில் ஓதிய திக்ருகள் துஆக்களை ஒரு முஸ்லிமால் முழுமையாக ஒரே நாளில் ஓதி முடிக்க முடியாது. அப்படி என்றால் அவனுக்கு மனைவி மக்கள் இருக்க முடியாது, தொழில் துறவுகள் இருக்க முடியாது, மலசல தேவைகள் இருக்க முடியாது. வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தாலும் 24 மணி நேரங்கள் அவனுக்கு போதாது. அன்னளவா வாழ முடியும். சூபிகளும் இஸ்லாத்தை 100% அவ்வளவையும் சுவைத்தார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குரிய விடயம். ஆனால் அவர்கள் சுவைத்த சொற்பமானவைகளை கொண்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இஹ்லாஸுக்கு சன்மானமாக அவர்களுக்கு விலாயத்தை அல்லாஹ் பரிசளித்தான். நீங்க எந்த தரீகாக்கள், எந்த அவுலியாக்களின் பாதையை பாருங்கள், தன்னிடத்தில் ஒரு முரீது வந்தால் அதுக்காரம் நவவி என்கிற கிதாபை தூக்கி இம்பட்டையும் ஓதிவா, தலாயிலுல் ஹைராத்தை தூக்கி இம்பட்டையும் ஓதிவான்னு சொல்றதில்லை. குறிப்பிட்ட சில திக்ருகளை வலிபாக்களாக அவர்களுக்கு ஔராதுகளாக கொடுப்பார்கள். அந்த முரீத் அவைகளை ஓதி வந்தாலே அவன் முழு நிலை அடைந்து விடுகிறான். அது இந்த இஸ்லாத்தினுடைய பரக்கத். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குருவினால் ஆசீர்வாதம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு முரீத் அல்லாஹ் என்று ஒற்றை வார்த்தையை ஒரு தடவை உச்சரித்தாலும் அவன் அந்த நிலையை அடைவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு அப்படி சொல்லியும் இருக்கிறார்கள். குல் அல்லாஹ், என் தோழரே நீங்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் சூஃபிசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே இன்றிருக்கின்ற இயக்கங்கள் போதிப்பது போல பள்ளிவாயிலுக்குள் தலையணையோடு மட்டும் படுக்கின்ற மார்க்கமாக இஸ்லாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரவில்லை. அது 3 விதமான வாழ்வு திட்டத்தை தந்திருக்கிறது இஸ்லாம். பிரதானமான 3, இன்னும் வகைப்படுத்தலாம். பிரதானமான 3. ஒருவன் ஹிரா குகை போன்ற ஒரு மலையிலும் தவம் இருந்து அருளை பெற முடியும். யார் இருந்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். ஒருவர் தியானத்திலே இருக்கின்ற பொழுது, அல்லது தவம் இருக்கின்ற பொழுது, அல்லது தனித்திருக்கின்ற பொழுது அவனை ஒரு ஜாஹில், மடையன் என்று இன்றைய இயக்கங்கள் சொல்லுமாக இருந்தால் அந்த இயக்கங்கள் அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் அல் குர்ஆன் முதலில் இறக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா என்கிற மலையிலே ஹல்வத் என்கின்ற தியானத்தில் இருந்த பொழுதுதான் இந்த அல் குர்ஆனே இறக்கப்பட்டது. ஹல்வத் என்று ஒன்று இஸ்லாத்தில் இல்லை என்றால், தனிமை என்று ஒன்று இஸ்லாத்திலே இல்லை என்றால், தியானம் என்று ஒன்று இஸ்லாத்திலே இல்லை என்றால், இறை தரிசனம் என்று ஒன்று இஸ்லாத்திலே இல்லை என்றால், இத்தனையும் இல்லாத இஸ்லாத்திலே இத்தனை மூலமாக கிடைத்த அல் குர்ஆனை முதலாவது வழிகாட்டியாக ஒரு முஸ்லிமால் எவ்வாறு ஏற்க முடியும்? மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இருக்கின்ற வீட்டையும் தியானமாக மாற்றி இருக்கிறார்கள். சில வேளைகளில் தன்னுடைய குடும்பத்தவர்களையும் அந்த வணக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்திருக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்களையும் விட்டுவிட்டு தன்னந்தனியாக அந்த வணக்கங்களை செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கங்களை நிறைவேற்றுவார்கள். நான் உறங்கிக் கொண்டிருப்பேன். சில வேளைகளில் என்னுடைய கால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறுக்கே இருந்துவிடும், இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்காக வருகிற பொழுது என்னுடைய காலை என்னுடைய காலாடைக்கு மேலாக, திரைக்கு மேலாக, அது ஹதீஸை விளக்கப்படுத்துகின்ற அறிஞர்களுடைய வார்த்தை, தொடுகின்ற பொழுது நான் என் காலை எடுத்துக் கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சுஜூது செய்து தொழுது கொள்வார்கள். மனைவியை கூட எழுப்பாமல் இல்லற வாழ்விலும் துறவற நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு முறை. இதற்கு அப்பால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருந்தும் தன்னுடைய வாழ்வில் ஒரு ஆன்மீகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்.
பள்ளிவாயிலுக்குள் இருப்பது மட்டும்தான் இஸ்லாம் என்றிருந்தால் ஹிராவிலே தரித்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு என்னாகும்? வீட்டிலே அவர்கள் செய்த தியானங்களும் தியாகங்களும் என்னவாகும்? அதனால் ஆன்மீகம் என்பது வெறுமனே பள்ளிவாயலை மாத்திரம் பிடித்துக் கொண்டு வாழுகிறது அல்ல. நான் ஒரு நபிமொழியை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அந்த நபிமொழி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கடைசி காலத்திலே மழை அதிகம் பெய்கின்ற இடங்களை நோக்கி நீங்கள் தனித்து சென்று விடுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி காலத்துல நீங்க ஊர்ல மக்களோட இருக்கிறது கஷ்டமாகும். ஈமானுடைய இறுதி கட்டம். அதிகமாக மழை பொழிகின்ற இடத்துக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம்கள் இந்த ஹதீஸை விளக்கப்படுத்துகிற பொழுது எந்த பிரதேசத்திலே அதிகமாக மரங்கள் இருக்கிறதோ அங்கே மழை அதிகமாக பெய்யும் என்று இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதிகமா மழை பெய்கின்ற இடத்துக்கு போவீங்க என்று சொன்னா என்ன பொருள் தெரியுமா? அதிகமாக மரங்கள் இருக்கின்ற பகுதி, காடுகளை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்கிறார்கள். இது இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு கொடுக்கின்ற அழகிய விளக்கம். இதைத்தான் இஸ்லாத்தில் அவுலியாக்கள் என்கின்ற சூஃபியாக்கள், கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பவர்கள் பள்ளி வாயில்களை நிறுவி மாணவர்களை பல்லாயிரக்கணக்கிலே உருவாக்கி ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். பிறக்கின்ற பொழுதே இறைநேசராக குத்துபாக பிறந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஆசீர்வாதத்தோடு பிறந்தவர்கள். ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வை அடைவதற்காக தன்னுடைய வாழ்வில் பெரும் பகுதியை வனாந்தரங்களிலே காடுகளிலே செலவு செய்திருக்கிறார்கள். காட்டுக்குள்ளே ஜும்மா பள்ளி இல்லை, காட்டுக்குள்ளே முஅத்தினும் இல்லை, காட்டுக்குள் பேஷி இமாமும் இல்லை, காட்டுக்குள் பள்ளி நிர்வாகமும் இல்லை, பக்குவு சபையும் இல்லை. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை அடைந்தார்கள், அல்லாஹ்வை அறிந்தார்கள். தனிமையான வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வை அடைகின்ற ஒரு பாணியாக, இறை காதலினை நைத்தவர்களாக அந்த பெரிய கௌசுல் ஆலம் வலிமார்களின் அரசர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் வனாந்தரங்களுக்கு சென்று தியானங்கள் இருந்திருக்கிறார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் தியானம் இருந்த இடங்களின் வரலாறுகளை பாருங்கள். மலைகள், மரங்கள், இவ்வாறான தளங்களில் தான் அவர்கள் ஒதுங்கி வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் அவர்கள் பிறந்த மண்ணிலும் இதர நாடுகளிலும் அவர்கள் தியானித்த இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுதான் சூஃபியாக்கள், இதுதான் அவுலியாக்கள். அவுலியாக்கள் நீங்கள் பாருங்கள், அல்லாமத்துல் அரூஸ் இமாம் மாப்புல் லிப்பை ஆலிம் சாஹிப் அன்னவர்கள், அவர்களோடு கூடவே கல்வி கற்றவர்கள் தான் ஞான பெருந்தகை குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஒலியுல்லா அன்னவர்கள். இரண்டு பேரும் ஒரே வகுப்பிலே கல்வி கற்றவர்கள். அது சரிதானே? இரண்டு பேரும் ஒரே ஒன்றாகவே ஞானத்தை கற்றவர்கள் ஆசிரியரிடத்திலே. ஆனால் அல்லாமத்துல் அரூஸ் மாப்புல் லிப்பை ஆலிம் சாஹிப் அன்னவர்கள் மக்களோடு மக்களாக பள்ளி வாயில்கள் தக்கியாக்களிலே இருந்து மார்க்க பணியை அவர்கள் செய்து மிக பெரும் உலமாக்களை உருவாக்குகின்ற பணியை இந்தியா, தென்னிந்தியாவில் அதிகமான இடங்களில் செய்தார்கள். இலங்கையில் கூட முதல் ஆலிம்களுக்கான அரபு கல்லூரியை ஸ்தாபித்து தந்தவர்கள் அல்லாமத்துல் அரூஸ் இமாம் மாப்புல் லிப்பை ஆலிம் சாஹிப் அன்னவர்கள் தான். தௌஹீத் ஜமாஅத்தும் இல்லை, தப்லீக் ஜமாஅத்தும் இல்லை, ஜமாஅத் இஸ்லாமும் இல்லை. அல்லாமத்துல் அரூஸ் மாப்புல் லிப்பை ஆலிம் சாஹிப் அவர்கள் கட்டி வைத்த வள்ளிகளுக்குள் கரையான் கட்டிய புத்துக்களிலே புடையன் பாம்புகள் குடியிருப்பது போன்று வழிகட்ட இயக்கங்கள் அந்த பள்ளி வாயில்களை ஆக்கிரமித்தன. அது மட்டும்தான். யாராவது பெற்ற பிள்ளைக்கு தான் தகப்பன் என்று பெயர் வைப்பதிலே விற்பனர்களானவர்களால் இது முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆனால் அதே அல்லாமத்துல் அரூஸ் மாப்புல் லிப்பை ஆலிம் சாஹிப் அன்னவர்களோடு சமகாலத்திலேயே கல்வி ஞானத்தை பெற்ற இமாம் ஆலிம் பெருந்தகை ஞான மகான் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பவர்கள் அவர்கள் வனாந்தரத்திலே ஒதுங்கி இருந்து தியானித்து
இறை தரிசனத்தை அடைந்த 2 பேரும் பெரிய மகான்கள், ஒளிமார்கள். இவர்களை எத்தனையோ சட்ட நூல்களை ஞானத்திலும் எழுதி யாத்து எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லா நாயகமுடைய கருத்தாளங்கள், அல்லாஹ்வை பற்றிய கருத்தாளங்கள் எவ்வளவு ஆழமானது என்பதை அவர்களை பற்றி அறிந்த, அல்லது ஆன்மீகத்தினுடைய வாசத்தை நுகர்ந்த, அல்லது சுவையை உணர்ந்த எல்லோருக்கும் தெரியும் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அன்னவர்களுடைய ஆன்மீக நூல்களின் ஆழமான கருத்துக்கள். அப்போ வழிமார்கள்ல 2 விதமானவர்களாக, மக்களோடு மக்களாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள், காடு வனாந்தரங்களிலே தம்முடைய தியான காலங்களை கழித்தவர்களும் இருக்கிறார்கள், 2லும் சமநிலையில் பயணித்தவர்களும் இருக்கிறார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் 2லும் பயணித்தவர்கள். நான் சொன்ன இமாம் மாப்பிள்ளை பயாலின் சாஹிப் அவர்களும் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அவர்களும் 2 பேரும் 2 துருவங்களாக 2 பேரும் 2 விதமான இலக்குகளை அடைந்தார்கள். இப்படியான விடயத்தில் தான் அவுலியாக்களிலே ஷேகுமார்களாக, தரீக்கத்துக்குரிய ஆன்மீக வழிகாட்டிகளாக பல அவுலியாக்கள் இருந்து வாழ்ந்து மக்களை நல்வழிப்படுத்தி இருக்கிறார்கள். சிலர் மஜ்தூபுகளாக தாம் பெற்ற அந்த இன்பத்தை, இறை தரிசனத்தை விட்டு மீள முடியாதவர்களாக, மஜ்தூபுகளாக, அல்லாஹ்விலே தன்னை மாய்த்த அடியார்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரியார்கள் இந்தியா இலங்கையில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் ஆதிகாலம் தொட்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதுதான் வரலாறு. சரி, குர்ஆன் ஹதீஸ் சுன்னாவை பின்பற்றணும்னு பேசுறாக்கள் இருக்கிற இஸ்லாம் டாக்குமெண்ட் இஸ்லாம், பிராக்டிகல் இஸ்லாம் இல்ல. டாக்குமெண்ட் இஸ்லாம். பயான் சொல்லுவார்கள், உங்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் இந்த துஆவை ஓதுங்கள், நோய் தீரும். அவுலியாவை நம்பாதீர்கள் என்று சொல்லுவார்கள். சரி, பரவாயில்ல, அந்த துஆவை கொண்டு வந்து நீ இந்த நோயாளிக்கு ஓது, நோய் குணமாகுதான்னு பாப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை, ஆனால் அதற்குரிய தகுதி நமக்கு இல்லை, அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் தேள் கொட்டிய ஒரு யூத மனிதருடைய விஷத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த விஷத்தை இறக்கி இருக்கிறார்கள். ஆனால் தேளை விட விஷம் கூடியவர்கள் எல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை தங்களுடைய கேடயம் போல ஓதி தெரிகிறார்கள். அவர்களுடைய விஷங்களை இறங்குகிறதில்லை. அடுத்தவரை கொல்ல வேண்டும், அடிக்க வேண்டும், வெட்ட வேண்டும், குத்த வேண்டும், பள்ளி பிடிக்க வேண்டும், அவுலியாக்களின் தர்காக்களை உடைக்க வேண்டும், நெருப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய இலக்கணமா? இதுதான் ஒரு முஸ்லிமுடைய லட்சியமா? இதுதான் இஸ்லாம் உங்களுக்கு போதித்த தர்மமா? இல்லை. ஆனால் அதே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் விஷம் இறங்கும் என்று ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அங்கீகரித்தார்கள் என்ற வார்த்தையை பாருங்கள். அந்த தோழரை பார்த்து கேட்கிறார்கள், என் தோழரே, சூரத்துல் ஃபாத்திஹா விஷத்தை இறக்கக்கூடிய மந்திரம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய அங்கீகாரம்! குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாம் என்று பேசுகின்ற ஒருவரால் இந்த டாக்குமெண்ட் இஸ்லாமை வைத்துக் கொண்டு, இஸ்லாம் பற்றிய தகவல்களை வைத்துக் கொண்டு தன்னை அவர் ஒரு உத்தமராக அல்லது ஒரு வழிகாட்டியாக, ஒரு தாயியாக காட்ட முடியும் என்றிருந்தால், ஒரு தேள் கொட்டிய ஒருவருக்கு இவரை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதச் சொல்லுங்கள். தேள் கொட்டி இருக்க தேவையில்லை, இவருடைய மூச்சு காத்துப்பட்டாலே அவன் தானாக இறந்திருப்பான். அந்த இவருக்கு எந்த ஆற்றலும் இல்லை. ஆனால் அவுலியாக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் யார்? நம்முடைய காலங்களுக்கு முன்னால் இந்த மண்ணிலே பல மக்களுடைய நோய்களை, கஷ்டங்களை தீர்த்து வைத்த உத்தமர்கள். அவர்கள் தான் பிராக்டிகல் முஸ்லிம். நடைமுறைக்கு அவர்கள் தான் அனுபவசாலிகள். நீங்க 1000 துஆவை கொண்டு அந்த இஸ்லாத்தை சொன்னாலும் நீங்க அந்த துஆ ஓதி ஒன்று நடக்காது. ஆனால் அவர்கள் அந்த துஆக்களை எல்லாம் உள்ளத்தில் சுமந்தவர்கள். அவர்களுடைய நாவினால் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது உடனடியாக நடக்கும். அதை நிறைவேற்றி கொடுக்கின்ற கடமை அல்லாஹ்வுடையது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதான் இஸ்லாம். அப்ப டாக்குமெண்ட் இஸ்லாமா, பிராக்டிகல் இஸ்லாமா என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற பொழுது குர்ஆன் சுன்னா என்று பேசிக்கொண்டு தெரிகின்ற அத்தனை உலமாக்கள், ஏழுமென்றால் ஒரு உலமாவை இந்த இடத்திலே கொண்டு வாருங்கள்.
ஒரு உலமாவை இந்த இடத்திலே கொண்டு வாருங்கள். நோயை தீர்க்கின்ற ஒரு துஆவையும் கொண்டு வாருங்கள். நோயாளியை நாங்கள் தருகிறோம், அவரை இந்த துஆவை ஓதி குர்ஆன் ஹதீஸின் படி இந்த நோயை தீர்க்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு காலத்திலும் நடக்காது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது. அதை சுமந்து கொண்டு தன்னுடைய கேடயமாய் இவர் தெரிகிறாரே, இவருக்கு எந்த தகுதியும் அதற்கு இல்லை. அதற்கு உண்மைக்குண்மையான தகுதி பெற்றவர்களை தான் நாங்கள் அவுலியாக்கள் என்று சொல்கிறோம். நாங்க ஓதினாலும் பலிக்க மாட்டா, அல்லாஹ் பார்த்து ஷுவர். இப்ப நீங்க ஒரு பாம்பு கடிச்ச ஒருத்தனை கொண்டு வாங்க, நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதினால் அவன் அதோட மௌத்தாகிற மறு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க மௌத் தேவையில்லை. கவன் துணியை ரெடி பண்ணி போட்டு போகணும்னா எங்கிட்ட கொண்டாங்க. ஆனால் நாங்கள் எங்களால் இயலாது என்ற பலகீனத்தை ஒத்துக்கொள்கிறோம், இறைநேசர்களால் முடியும் என்று ஒத்துக்கொள்கிறோம். நீங்க என்ன தெரியுமா, உங்களால் இயல வேற உதாரணம் சொல்லணும், சில மனங்கள் பாதிக்கப்படும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் ஊமை என்பதற்காக அடுத்தவரும் பேச மாட்டார் என்ற முடிவுக்கு வருகிறீர்கள். இது வேற வார்த்தை சொல்ல வேண்டும், சில மக்களை பாதிக்கும் என்பதற்காக நான் தவித்துக் கொள்கிறேன். உங்களால் ஏலா என்று சொன்னா அவுலியாக்களாலே ஏலா. எனவே போட்டி என்று ஒரு சபதம் விடுங்கள். சமீப கால ஒரு சில நான் நினைக்கிறேன் 10-25 வருடங்களுக்கு முன்னால் இப்படித்தான் ஒரு வழி தவறிய அறிஞர் ஒருவர் ஒரு சபையில் ஒரு வாதத்தை முன்வைத்தார். யா முஹீத்தீன் என்று அழைத்தால் உதவி கிடைக்குமா கிடைக்காதா? அவர் இஸ்லாமிய அறிஞர் சொன்னார் கிடைக்கும் என்று சொன்னார். அப்படியா, இந்தாங்க அந்த கோழி முட்டையை ஒன்று கொடுத்து இந்த கோழி முட்டையை நீங்க யா முஹீத்தீன் என்று மேல வீசுங்க, உடையுதா இல்லையான்னு பாப்போம் என்று கொடுத்தார். இந்த மனுஷன் தைரியமா வாங்கி யா முஹீத்தீன் என்று தூக்கி வீசினார். முட்டை கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. பாத்தீங்களா, ஒரு முட்டையை கூட காப்பாற்ற முடியாத முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி நாயகத்தை தான் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு கோழி முட்டையை கூட காப்பாற்ற முடியாது. இந்த மனுஷன் என்ன செஞ்சார், இவர் ஒரு கோழி முட்டையை தூக்கி சரி அப்பா இந்தா நீ யா அல்லாஹ்னு வீசு, அல்லாஹ் பாத்துறான்னு பாப்போம். அவர் இல்ல 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 வீசு, போட்டி என்ற 2 பேரும் சமன், வீசுடா. உடனே இவர் அவருக்கு தவிர்க்க முடியாம யா அல்லாஹ்னு முட்டையை வீசினார். முட்டை உடைஞ்சு போச்சு. இந்த மனுஷன் சொன்னா யா முஹீதீன் என்று சொன்னாலும் முட்டை உடையுது, யா அல்லாஹ்னாலும் முட்டை உடையுது, அப்ப ரெண்டும் போய் அப்படி முடிவெடுக்கிறியா? இதற்குத்தான் நான் உங்களை திருப்ப சொல்றேன், டாக்குமெண்ட் ரீதியான இஸ்லாம் வேறு, பிராக்டிகல் ரீதியான இஸ்லாம் வேறு. அவுலியாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்வை 100% உண்மைக்குண்மையாக உணர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் யா முஹீதீனோ யா அல்லாஹ்வோ ஆயத்து குர்சியோ சூரத்துல் பக்ரா ஓத தேவையில்லை. நடக்கும் என்றால் நடக்கும், நடக்காது என்றால் நடக்காது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த கண்டிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. ஏன்? அவர்கள் பேசுகின்ற வார்த்தை அல்லாஹ், அவர்கள் பார்க்கின்ற கேட்கின்ற பார்வை கேள்வி பிடிக்கின்ற கரம் நடக்கின்ற கால் அத்தனையும் அல்லாஹ் என்று அல்லாஹ் உரிமை கோரிய ஒரு சமுதாயம் உலகத்தில் இருக்கும் என்றால் அது அவுலியாக்கள் மட்டும்தான். இதுவும் ஹதீஸ் தானே, ஹதீஸ் குதுசி தானே. நீங்க அல்லாஹ்வோட கடும் ஆட்கள் தானே. வாங்க, நீங்க ஹதீஸ் அல்லாஹ்வோட ஹதையா, நீங்க பேசின அல்லாஹ்வோட பேச்சா, நீங்க பார்த்த அல்லாஹ்வோட பார்வையாண்டு உங்களையே நாங்க ஹானல் எப்படி வரணும்? முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி எல்லாம் என்ன தகுதி? ஆரிஃப் பில்லா ஷேக் இஸ்மாயில் வலியுல்லாஹ் என்ன தகுதி? நாங்க 100% குர்ஆன் ஹதீஸை பின்பற்றின ஆட்கள், நாங்க இப்ப தகுதியான ஆட்கள். அப்படியா? வாங்க செக் பண்ணி பாப்போம். நீங்க இப்ப உங்களோட பேச்சு அல்லாஹ்வோட பேச்சா மாறி இருக்குமே. நீங்க அல்லாஹ் கடு நெருக்கமான ஆட்கள் ஆயிட்டீங்களே. இந்த வஸ்து வக்தரி தொழுதா கரெக்டா அல்லாஹ்வோட நெருக்கம் பெற்ற ஆட்கள் ஆயிப்பீங்களே. நீங்க தொழுகையில நம்பிக்கை இருக்குது, எல்லாத்தையும் நம்பணும். குர்ஆனை நம்ப வேண்டும், ஹதீஸை நம்ப வேண்டும், தொழுகையை நம்ப வேண்டும், திக்ருகள் ஔராதுகள் துஆக்கள் அத்தனை நம்ப வேண்டும். நம்பி முடிச்சிட்டமா என்கிற கேள்விக்கு விடை இருக்கான்னு பாருங்க. இல்ல, நாங்களும் சொல்லல, நாங்களும் நம்பி முடிச்சிட்டோம் எல்லாம் இருக்கு சொல்லல. எனவே இந்த இடத்திலே நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தை ஒரு தகவலாக மக்களுக்கு பேசுவதை ஒரு பெருமையாக நினைத்து நாங்கள் இஸ்லாத்தை உணர்ந்தவர்களை குற்றவாளிகளாக விமர்சிக்க முற்படுவது முட்டாள்தனம் என்பதை உலமாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. சேலஞ்ச் என்று வந்து அப்படித்தான். சமீபத்திலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு 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 மாற்று கொள்கையுடைய ஒரு அறிஞர் கேட்டார், யா முஹீதீன் என்றா வருவாங்களா? ஓ வருவாங்க அப்படின்னா இப்ப கூப்பிட்டு காட்டுங்க, நம்பிட்டு போயிடுறோம் என்று விவாதம் ஒன்றுல பேசிட்டார். இப்ப கூப்பிட்டு சபையில காட்டுங்க, வருவார் தானே, காட்டுங்க, நாங்க ஏத்துக்கிட்டு போறோம்.
அதே தலைவர் அறிஞர்கிட்ட, மாற்றுக் கொள்கை அறிஞர், அவர்கிட்ட நாத்திகவாதிகள் ஒரு கட்டத்தில் கேட்டார்கள், நீங்க அல்லாஹ் கடவுள் இருக்கிறான்னு சொல்றீங்க தானே, காட்டுங்க, நாங்க நம்பிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டான். இவரால அல்லாஹ்வை காட்ட முடியல. எல்லா வினைகளுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, இது பொதுவான விதி. முட்டாள்தனமாக வாதத்தை முன்வைக்கின்றவனுக்கு முட்டாள்தனமான பதில் தான் பதிலாக கிடைக்கும். இல்லை என்றால் அவனுக்கு விளங்காது. இப்படிதான் ஒருத்தன் வந்து வைஃப்ட கேட்டிக்கிறான், ஏய் லைட்டை போடலையாடி என்று கேட்டிக்கிறான், லைட்டை ஆன் பண்ணலையாடி என்று கேட்டிக்கிறான். அப்ப அந்த மனுஷி சொல்லிக்கிறா, கரண்ட், பவர் கட், கரண்ட் இல்ல, அதான் நான் விளக்கு கொளுத்திக்கிறேன் சொல்லி சொன்னான். சரி சரி, நீ கடும் வேர்வை அடிக்குது, ஃபேனை போடுன்னு சொல்லிக்கிறான். என்ன முட்டாள்டா இவன், லைட்டுக்கே கரண்ட் இல்லைன்னு சொல்லியும் ஃபேனை போடு என்று சொல்றான்டா இவன், மடையன் தானே. அந்த மனுஷி வந்த மடத்தனத்தை கரெக்டா புரிஞ்சு ஒரு பதில் சொன்னா. என்ன தெரியுமா, ஃபேனை போட்டா லைட் நூந்துரும் சொன்னா, இந்த விளக்கு நூந்துரும் சொன்னா, ஃபேன் காத்துக்கு விளக்கு அணைஞ்சிடும். ஏன்னா அவனுக்கு அந்த பதில் தான் சரி. அப்படியும் இருக்குது. என்ன அடே, லைட்டுக்கு இல்லாத கரண்ட் ஃபேனுக்கு எப்படிடா வாரண்டது அவனுக்கு விளங்காது. அப்படியான ஒரு முட்டாள்தனமான கேள்விகளை, வாதங்களை வைத்து இஸ்லாத்தை சிதைப்பதற்காக இன்றைய இயக்கங்கள் கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தான் இஸ்லாத்திலே இறைநேசர்கள் பார்ப்பதற்கு பிறரால் இழிவுபடுத்தப்படுகின்றவர்களாக, அவர்கள் அல்லாஹ்விலே பனாவாகி எந்த இறைநேசர்கள் நீங்கள் சொல்லுங்கள். இப்பவே நாம் இந்த பிரதேசத்திலே எவ்வளவு காடு பாதைகள்ல புதுசு புதுசா தான் காண்றோம். இப்படி ஒரு இறுக்கமான ஒரு ஊரில் இன்றைக்கு 100 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆத்மீக ஞானி ஆரிஃபு பில்லா ஷேக் இஸ்மாயில் வலியுல்லாஹ் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆரிகாமத்தில நிலையை பாருங்க, இன்றைக்கின்ற பீதிகள் நிலையை பாருங்க. இவங்க என்ன மாடா மாளிகையில வந்து உட்கார்ந்து இருந்திருப்பாங்களா? பெரியார்கள்ல சிலர் மரங்களுக்கு கீழே ஒரு ஒரு ஓரமாக ஒரு மலையடி பாரமாக இருந்து தியானங்களை செய்தார்கள். அவ்வாறான தியானங்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பற்றற்ற வாழ்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சில அடியார்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தலைவிரி கோலமாக, தலை சீவாமல் தலைவிரி கோலமானவர்களாக, ருப்ப அஷாஸ அக்பர மதுபூஇன் பில் அப்வாப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில அடியார்கள் தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவர்களாக இருப்பார்கள். உங்கள் வீட்டு வாசல்களுக்குள் நீங்கள் அவரை எடுக்க மாட்டீர்கள், தடுத்து விடுவீர்கள். அந்த அளவு பார்ப்பதற்கு அவர் அசிங்கமாக இருப்பார்கள். ஆனால் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, இது லவ் அக்ஸமு அலல்லாஹி லஅபர்ரஹும் என்றும் இன்னும் ஒரு அறிவிப்பில் இருக்கிறது. அப்படியானவர்கள் சத்தியமிட்டு ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள் என்றால் அவர்களுடைய அந்த சத்தியத்தை, அவர்களுடைய வாக்கை நிறைவேற்றுகின்றவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா, என்னுடைய உம்மத்திலே இப்படியான ஒரு சாரார் இருப்பார்கள் என்று தெரியாமல் சொன்னார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்துதான் சொன்னார்கள், தெரிந்துதான் சொன்னார்கள். இன்று கேட்கிறார்கள், இஸ்லாத்திலே ஞானிகள் அல்லது மஜ்தூபிகள் என்பவர்கள் இருக்கிறார்களா என்று. ஒருத்தன் இஸ்லாத்தில் இருப்பதாக இருந்தால் அவன் ஏதோ ஒரு கட்டத்தில் அவன் மஜ்தூபாக இருந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஏன்? மஜ்தூப் என்பது ஒரு வகை வித்தியாசமான ஒரு சொற்பிரயோகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நடைமுறைகளை பார்த்துவிட்டு அன்றைய காபிர்கள் சொன்னார்கள், நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள், நாயகமே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஒரு மஜ்னூன் என்று சொன்னார்கள், நீங்க ஒரு பைத்தியக்காரர். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய பாதையில் செல்லுகின்ற ஒருவன், சூபிகளை பின்பற்றுகின்ற ஒருவன், ஏற்றுக்கொண்ட ஒருவன் பிற இயக்கங்களால் தன்னை ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லுவதை ஒரு உயர்வாக கருதுவான். ஏன்? இந்த உலகத்திலே ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதிரிகளுடைய நாவினால் அந்த மஜ்னூன் என்கிற வார்த்தையை சுமந்திருக்கிறார்கள். ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டும் என்றால்
தன்னுடைய தாய் பெற்ற வேதனைகள் அத்தனையையும் அவளும் பெற்றேயாக வேண்டும். ஒரு தாய் என்ன கஷ்டத்தை பட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தாலோ அத்தனை கஷ்டங்களையும் பெற்றுக் கொள்ளாமல் இன்னொரு பெண் பிள்ளை தனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவனத்திலே உணர்ந்த இஸ்லாத்தை, மரங்களுக்கு கீழே உணர்ந்த, ஈத்த மரங்களுக்கு கீழே உணர்ந்த இஸ்லாத்தை, காய்ந்த உரட்டி துண்டுகளையும் பேரித்தம் பழங்களையும் பெரும்பாலும் உணவாக கொண்டு வெறும் பாலை குடித்து உணவாக கொண்டு பெற்றுக்கொண்ட இஸ்லாத்தை, வறுமையான ஆடைகளுக்கு மத்தியிலே பெற்றுக்கொண்ட இஸ்லாத்தை, பிறர் அவர்களை பார்த்து பைத்தியக்காரர் என்று சொல்லுகின்ற இழிவுகளை சுமந்து கொண்டு பெற்றுக்கொண்ட இஸ்லாத்தை கோட்டும் சூட்டும் ஹைஃபை வீடும் ஏசி அறைகளும் வசந்த மாளிகைகளுக்குள்ளும் பெறுவது அல்ல இஸ்லாம். அதற்காக வாழ வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை, அனுபவிக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா என்கின்ற குகையில் பெற்ற இஸ்லாத்தை, பாலைவனத்தில் பெற்ற இஸ்லாத்தை, காய்ந்த உரட்டியும் ஈத்தம்பழத்திலும் பெற்ற இஸ்லாத்தை எமக்கு முன்னால் வாழ்ந்த அல்லது நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரியார் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு மஜ்தூபியாக, ஒரு சூபியாக, ஒரு அலங்கோலமான புழுதி படிந்த ஆடையோடு உட்கார்ந்திருந்து அவர் தன்னுடைய அல்லாஹ்வோடு தொடர்பாக இருப்பதை அவரை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லுவதாக இருந்தால் அன்றைய மக்கத்து காபிரின் பேரப்பிள்ளையால் மட்டும்தான் அது முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்க ஒரு பைத்தியக்காரர் என்று கடிந்து பேசிய அந்த கொடூரர்கள் வம்சத்தவர்களால் மட்டும்தான் அவுலியாக்களையும் பார்த்து பைத்தியக்காரர்கள் என்று சொல்ல முடியும். அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி அவங்ககிட்ட சரியா என்ன தகுதி? அந்த அவங்களோட தகுதி, அதே தகுதி இவங்கள்ட்ட இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஜ்னூன் என்று சொன்னார்கள். பாருங்கள், இஸ்லாம் என்பது ஷரீஅத், அதில் மாற்று கருத்து இல்லை. ஷரியத்துக்கு அப்பாலும் இஸ்லாத்தின் ஒரு பாட் இருக்கிறது. ஷரியத்துக்கு அப்பாலும் ஒரு பாட் இருக்கிறது. என்ன பாட்? நீங்கள் குர்ஆனை பாருங்கள். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம், செருப்பு அணியாமல் ஒருவன் நடப்பது மக்ரூஹ், பாதணி அணிந்து நடக்க வேண்டும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு சென்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், என்னை சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் செருப்போடு நீங்க வரக்கூடாது, உங்கள் பாதணிகளை கலட்டுங்கள். அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக இந்த பாருலகிலே அலைந்து வருகின்ற மஜ்தூபிகள் செருப்பு அணிவது சுன்னத்து என்பதற்கு அப்பால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தின் மனோநிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வை தேடி அவர்களுடைய பயணத்திலே அவர்கள் பாதணி அணியாமல் செல்லுவதை இஸ்லாம் இல்லை என்று மூசா நபியை படித்த ஒருவனால் நிச்சயமாக சொல்ல முடியாது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படித்த ஒருவனால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லிக்கணும் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாமே, என்னுடைய சுன்னத்துக்கள் எனக்கு விருப்பமான விஷயம், நீங்க செருப்பு போட்டுக்கிட்டு வரணும். நீங்க தூரு சீனாவுக்கு செருப்பு இல்லாம வாரீங்க, நல்ல புது செருப்பு ரெண்டு இருந்தா வாங்கி போட்டுக்கிட்டு வாங்கோ என்றுதானே அல்லாஹ் சொல்ல வேணும். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? என் சந்திப்புக்காக, என்னை அடைவதற்காக, என்னை நெருங்குவதற்காக நீங்கள் வருவதாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாமே, உங்களுடைய செருப்புக்களை நீங்கள் கலட்டிவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்தான். அல்லாஹ்வை தேடி அலைந்த பயணத்திலே சூபிகளும் மஜ்தூபிகளும் செருப்பு போடவில்லை. ஏன்? அவர்கள் இருந்த நிலை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனோநிலை. அவருடைய தலைகள் பரட்டையாக விரிகோளமாக இருந்தது. ஏன்? அவர்கள் சத்தியமிட்டால் அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கும் தகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருந்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும், புகாரி இமாமுடைய உஸ்தாத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் ஒரு நாள் போகின்ற பொழுது ஒரு ஆட்டு இடையர் வருகிறார். அவருடைய பேர் ஷைபான். உலமாக்களுக்கு தெரியும், இறைநேசர்களிலே ஷைபானுர் ராயி, ஆடு மேய்க்கின்ற ஒரு இறைநேசராக இருந்தவர். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்தவர்.
ரெண்டு பேரும் கேட்டார்கள். அஹ்மத் இமாம் அவர்களும் ஷாஃபி இமாமும் கேட்டார்கள், அவர் நம்ம சந்திப்போமா என்று. சரி என்று ரெண்டு பேரும் போய் சந்திச்சாங்க. இந்த செய்தியை இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய ஃபுதுஹாத் என்கிற கிதாபிலே சொல்கிறார்கள் வரலாற்றை. ரெண்டு பேரும் ஷாஃபி இமாம், நம்முடைய ஷாஃபி இமாம். அடே, உலகத்தில இன்றைக்கு இருக்கிற நவீன விஞ்ஞானிகள் கூட வியத்திருக்கின்றார்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ்வுடைய வாழ்வையும் ஆய்வையும் மனன சக்தியையும். ஜாக்கிர் நாயக் எல்லாருக்கும் தெரியுது, ஜாக்கிர் நாயக் ஞாபக சக்தி கூடங்கிறாங்க, ஷாஃபி இமாம் வழிகேடுங்கிறாங்க. இது ஒரு கலப்பில்லாத லூசு. ஜாக்கிர் நாயக் கிட்ட ஒண்ணு கேளுமா, இமாம் ஷாஃபி லட்சக்கணக்கான ஹதீதுகளை மனனமிட்ட ஒரு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். ஷைபானுர் ராயி என்று ஒரு ஞானி துறவியை பார்க்கிறார்கள். அவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். சென்று கேட்டார்கள், இவருக்கு ஷரியத்து தெரியுமா என்று கேட்டு பார்ப்போம். ஷைபானுர் ராயிக்கு ஷரியத் மார்க்கம் தெரியுமா என்று கேட்டு பார்ப்போம், இவர் என்ன சொல்றார் என்று பார்ப்போம் என்று ஒரு ஜக்காத்து பற்றி ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஷைபானுர் ராயி அவர்களே, ஆடு மேய்க்கிறீர்களே, இந்த ஆட்டில வருஷத்துக்கு ஜக்காத் என்ன மாதிரி கொடுக்கிற என்று ஜக்காத்துடைய ஒரு சட்டத்தை கேட்டார்கள். ஷைபானுர் ராயி அவர்கள் கேட்டார்கள், அலா மதுஹபினா அவ் அலா மதுஹபிக்கும், நீங்க கேட்கிற கேள்வி உங்களோட மதுஹபு பிரகாரம் எனக்கிட்ட கேட்கிறீங்களா, எங்கட மதுஹபு பிரகாரம் கேட்கிறீங்களா என்று கேட்டார்கள். அஹ்மத் இமாம் ஷாஃபி இமாம் சொன்னாங்க, என்னடா அது உங்களோட எங்கட மதுஹபு வேற வரியாய்க்கு அந்த ஆளுக்கு இல்லையே. ஷாஃபி இமாம் சொன்னாங்க, வாயை மூடுங்க, என்ன சொல்றாரு என்று பாப்போம். சரி, எங்கட மதுஹபு படி என்னன்னு கேட்டாங்க. கேட்டோனே ஷைபானுர் ராயி அவங்க சொன்னார்கள், 40 ஆடுகளுக்கு ஒரு ஆடு கொடுக்க வேண்டும், இது உங்களோட மதுஹப் படி, இதுதான் அது சட்டம். சரி, அது உங்களுக்கு ஒரு மதுஹப் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன சொன்னார்கள். எங்கட மதுஹப் படி என்னுடைய சகல ஆடுகளும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. ஃபிக்ஹி சட்டம் உங்களோட மதுஹப் படி 40 ஒன்று ஜக்காத்து கொடுத்தா போதும். எங்கட மதுஹப் படி இந்த ஆடுகள் எதுவும் எங்களுக்கு சொந்தமானவை அல்ல என்றார்கள் ஷைபானுர் ராயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இதான் இந்த சூஃபிகள், ஞானிகள், மஜ்தூபிகளுடைய நிலைகள். பாருங்கள், நாமண்டா இருக்கிறத பொத்தி கொடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய ஈமானுடைய பவர் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டால் வீட்டுக்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து விடுவார். அவர் ஒரு சூஃபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்பார்கள், நீங்கள் கொண்டு வந்தது என்ன? வமா அபகைத லி அஹ்லிக், உன் வீட்டார்களுக்கு வைத்து விட்டு வந்தது என்ன என்று கேட்பார்கள். எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்த கணக்கையும் சொல்லுவாங்க, வீட்டு இருக்கிற கணக்கையும் சொல்லுவாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? நாயகமே, யா ரசூலல்லாஹ், கொண்டு வந்தது இந்தா இருக்குது நாயகமே. அப்ப உங்களோட வீட்டுல குடும்பத்துக்கு அவர்கள் சொல்லு பதில் தான், அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் நாயகமே. மொத்தமா கொடுத்தாச்சு. அளந்து கொடுக்கிற பழக்கம் அங்க இல்ல. இதான், அதனால் தான் பாருங்கள், துறவி வாழ்க்கை என்பது இதுதான். மஜ்தூபுகள் என்பவர்கள் இதுதான். அல்லாஹ்வினுடைய அந்த கனெக்ஷனினால் ஈர்க்கப்பட்டவர்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஷோட்டா சொல்லி போட்டு பயானம் முடிப்போம். ஹஜ்ஜுக்கு போன ஒருத்தர் இஹ்ராம் கட்டினா, அவருக்கு உடம்புல ஒரு மயிரும் சொந்தமில்லை. அவருடைய உடலில் இருக்கின்ற ஒரு ரோமம் கூட அவருக்கு சொந்தம் இல்ல. சரி, பரவாயில்ல, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகல, நம்ம நாட்டிலே இருக்கிறாரு. ஆனா துல் ஹஜ்ஜில ஹஜ்ஜு பெருநாளைக்கு ஒரு குர்பானி கொடுக்கிறேன் ஒரு நியத்து வச்சாருங்க. தலைப்புறையிலிருந்து அந்த குர்பானியை நிறைவேற்றுகின்ற நேரம் வரைக்கும் சுமார் 10 நாட்கள் அல்லது அதை விட 1-2 நாட்கள் மேலதிகமாக இருக்க முடியும். அவர் நகங்கள் களையக்கூடாது, ரோமங்களை, மீசை தாடிகளை கத்தரிக்கவோ எடுக்கவோ கூடாது, நகங்களை களையக்கூடாது. ஏன்? என்னையாடா குர்பான் கொடுக்க போறேன்? ஓ, மாட்டுக்கு முடி வெட்டாத, மாட்டுக்கு பல்லு தீட்டாத, மாட்டுக்கு நகம் வெட்டாத என்று சொன்ன நியாயம். ஆட்டுக்கு பல்லு தீட்டாத, ஆட்டுக்கு நகம் வெட்டாத, ஆட்டுக்கு முடி வெட்டாத, ஆட்டுக்கு தாடி ஷோட் பண்ணாத என்று சொன்ன நியாயம். குர்பான் மாடு வேறு, குர்பான் ஆடு வேறு, குர்பான் ஒட்டக வேறு. ஆனா குர்பானி கொடுக்க நியத்து வைத்தவர் நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, இதெல்லாம் அவருக்கு கூடாது என்று இஸ்லாம் தடுத்திருக்குது. அல்லாஹ்வுக்காக ஆட்டையோ மாட்டையோ குர்பானி கொடுக்க நியத்து வைத்த ஒருவனால்
தன்னுடைய ரோமங்களையோ நகங்களையோ களைய முடியாது என்கின்ற சட்டம் இருக்கின்றது என்றால் தன்னையே அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்து விட்டு அலைந்து திரிந்த மஜ்தூபிகள் அவர்கள் பற்றற்றவர்களாக நகங்களை வெட்ட மறந்து ரோமங்கள் களைய மறந்து ஒரு தலைவிதி கோலமாக அழுக்கான ஆடைகளோடு மஜ்தூபிகளாய் இருப்பதை ஒரு முஸ்லிமால் எப்படி வசைபாட முடியும்? நிச்சயமாக முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, மஜ்தூபிகள் என்று சொல்லுகின்றவர்கள் அல்லாஹ்வுடைய பேரின்பத்திலே அவர்கள் லயித்து தம்மை முழுமையாக அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்து இறைவனை அறிவதற்காக, இறைவனை அடைவதற்காக, இறைவனோடு சம்பாஷிக்க வேண்டும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதணிகளை களைந்துவிட்டு சென்றார்களே, அப்படியான ஒரு பரிசுத்த பள்ளத்தாக்கில் தான் வாழ்வதாக உணர்ந்து இறைவனை கண்டு வணக்கம் செய்கின்றவர்கள் என்ற உணர்வை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நல்லடியார்களை வாழ்வில் காண்கின்ற பாக்கியம் கிடைத்தால் அவர்களின் பொருட்டினால் தான் இந்த உம்மத்துக்கு உதவிகள் அல்லாஹ் புறத்திலிருந்து கிடைக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரியார்கள் சூஃபிகள் அறிந்துணர்ந்து நமக்கு காட்டிய வழிமுறைகளையும் அறிவுரைகளையும் சந்தேகம் இல்லாமல் உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் இறை தரப்பிலிருந்து நேரடி நேர்வழியில் இருக்கின்ற அந்த உத்தமர்களுடைய பாதையை லா ரைப சந்தேகமற்ற மார்க்கமாக ஏற்று நடந்து அவர்களை விமர்சிக்கின்ற மக்களுக்கு தெளிவை கொடுத்து இதற்கு நிறுவன கூலி உலமாக்களாய் இருக்கின்றவர்களும் நாளை அல்லாஹ் சமூகம் சென்று சேர வேண்டும் என்ற பக்தியோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே இந்த குருநாகல் மாவட்டத்திலே இந்த ஆரிகாம பிரதேசத்திலே உலமாக்களும் சேர்ந்து இந்த அவுலியாக்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ்களை கொண்டு வாங்க ஸ்டேஜ், உங்களுக்கு தெரிஞ்ச குர்ஆன் ஆயத்தையும் கொண்டு வாங்க. நாங்க சொல்றதுல நீ பிழை இருந்தா திருத்துங்க. எல்லாரும் வாங்க, ஒன்றாக நின்று இந்த அவுலியாக்களை கொண்டாடி மண்ணுக்கு கிடைத்த பாக்கியத்தை பெருமிதமாய் நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் எதிர்காலத்திலே அவுலியாக்களின் பக்தர்களாக, நேசர்களாக, உணர்ந்தவர்களாக, புரிந்தவர்களாக வாழ்வதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏற்பாட்டு குழுவினர்கள், ஆன்மீக சோபிச பேரவை தலைவர் மற்றும் அனைவருக்கும் இந்த ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஊர் மக்களுக்கும் வந்திருக்கின்ற சகோதரர்களுக்கும் நன்றியை கூறி முடிக்கிறேன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.